அப்போ இந்த உள்ளார்ந்த அந்த நான், அவன்தான் இந்த வாழ்க்கையோட மையம். காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுது நான் இந்த என்னுக்குள் இருக்கும் நான் என்ற அந்த நிலையை உணர்ந்து பார்க்குறேனோ, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவன்தான் என் கூடயே இருக்கிறான். அவன்தான் அந்த சாட்சி பாவமா இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்க குடும்பத்துக்காக வாழலாம். சமூகத்திற்காக உங்களுடைய பங்களிப்பு இருக்கலாம். தவறு கிடையாது. ஆனா, நீங்கள் அந்த உள்ளார்ந்த உண்மைய மறக்காம இருக்கணும். அது மறந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மன அமைதி தொலைந்து போகும். அந்த உள்ளார்ந்த உண்மை தான் உங்களுக்கான ஒரு மன அமைதியை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அமைதி நிலை நமக்கு இருந்தால் தான் இந்த நான் என்று வெளியில் இருக்கக்கூடிய நிலைகள் நம்மளை அடையாளம் கண்டுகொள்ளுது இல்லையா? அந்த நான் ஒரு சரியான வழியில் பயணிக்கவே முடியும் இந்த வாழ்க்கையில். இல்லைன்னா நம்மளால் பயணிக்கவே முடியாது. அந்த மனநிலை அமைதியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த உள்ளார்ந்த நான் என்பதை எப்பயுமே மறக்கவே கூடாது. அந்த அந்த அடையாளத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. குடும்பத்திற்காகவோ அல்லது சமூகத்திற்காகவோ அதை மறந்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மையம்.